ஒரு குட்டி கதை. ஒரு காட்டுல வந்து என்ன பண்றான், ஒரு வேடன் வந்து விஷம் தோய்ந்த அம்பை வந்து ஒரு பறவையை நோக்கி எய்றான். எய்யும்போது அந்த அம்பு வந்து குறி தவறி அங்க இருக்கிற ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு மரத்தின் மேல பட்டு, அந்த மரம் வந்து நாளடைவில காய்ந்து அப்படியே ஒரு மாதிரி இத்து போயிடுது அந்த மரம். அப்ப அந்த மரத்தோட பொந்தில வந்து நீண்ட காலமாக ஒரு கிளி வந்து தன் குடும்பத்துடன் வசித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அந்த மரத்துல அந்த மற்ற பறவைகள் எல்லாம் வந்து மரம் பட்டு போனதுனால அங்கிருந்து பறந்து போய் காலி பண்ணிது இடத்த. இருந்தாலும் இந்த கிளி மட்டும் அங்கேயே மரத்த விட்டு போகாம இருக்கு. இந்த கிளியினோட அன்ப கண்டு கடவுள் அந்த மனித உருவில் வந்து அந்த மரத்தை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று அந்த கிளி கிட்ட கேட்கிறாரு. அந்த கிளி என்ன சொல்லுது, அந்த கிளி எல்லா வகையிலும் சிறந்த கொண்ட குணம் உள்ள கிளி. அந்த மரத்துல தான் நான் பிறந்தேன், வளர்ந்தேன். இளமை பருவத்தில் இந்த மரம் தான் எனக்கு பாதுகாப்பை கொடுத்தது. இப்போது காய்ந்து பட்டு விட்டது என்று. ம். அப்போ இப்போ நம்மளுக்கு பாதுகாப்பையும், சந்தோஷத்தையும் குடுத்த மரம் பட்டு போயிடுச்சுன்னு எப்படி நாங்க வந்து விலகி போறது? அது வந்து ஒரு மோசமான செயல் இல்லையா? அப்படின்னு சொல்லி கடவுளையே கேள்வி கேட்குது. அதனால தான் நான் அந்த மரத்த விட்டு நான் போகல அப்படின்னு சொல்லுது. கிளியினுடைய பரிவ கண்ட தெய்வம் வந்து உனக்கு என்ன வரம் வேணும்? அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த கிளி சொல்லுது, இந்த மரம் வந்து பழையபடி பூத்து குலுங்க வேண்டும் என்று வரம் கேட்குது. கடவுள் வந்து உன்னுடைய வரத்த வந்து நான் குடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த மரம் வந்து பழைய மாரி நல்லா பூத்து குலுங்கி பச்சை பசேல்னு ஆகுது. இந்த கிளியை போல நாமும் என்ன பண்ணணும்னா, நம்ம நண்பர்கள் துன்பத்தில் இருக்கும்போது அதில பங்கு கொள்ள வேண்டும். அவர்களின் துயர் துடிக்க வழிவகுக்க வேணும். அதுதான் நல்ல நட்பாகும். நீதி. இந்த கதையின் நீதி என்னன்னா, நமது நண்பர்களின் துன்பங்களில் நம்ம பங்கு கொள்ள வேண்டும். நம்ம நண்பர்கள் மட்டும் இல்ல, உறவினர்கள், நண்பர்கள் அந்த துன்பத்தில் பங்கு கொள்ள வேண்டும். இன்பத்தில் மட்டுமே பங்கு கிடையாது. துன்பத்திலும் நம்ம பங்கு கொண்டு அவர் துயர் துடைக்க வழி என்னவோ, அதுக்கு நம்ம வழிவகை செய்ய வேண்டும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.